ஃப்ளவர் இங்கே இருக்கா, இங்கே பாருங்க ரூட் இங்கே இருக்கு, லீஃப் இருக்கு. ஓகே, ஆனால் மிஸ் குழப்பிட்டோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா டவுட் கேட்காதீங்க, புரியலைன்னா கேளுங்க. இதே மாதிரி இந்த ஸ்டெப் பிக்சரை பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது இதே டியூஷன் அக்கா சொல்லி கொடுக்கணும். ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளவர் பாடி நீங்கள் ஆள் மட்டும் ஸ்கூலில் போய் வித்துடக்கூடாது. ஆளை போடணும். எரேசர் பண்ணாதீங்க, கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஏற்கனவே அஸ்வின் அப்போ இதான் தப்பாக விற்றுருக்குன்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி ஸ்கூல் மிஸ் திட்டினாங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி வித்துறாங்க யாருமே தாங்க. ஸ்கூல் மிஸ் என்ன சொன்னாங்க, நல்லா பறிக்கணும், அப்போ தான் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம அப்பா மாதிரி வளரணும், அப்பா மாதிரி வேலைக்கு போகணும், அப்பா மாதிரி போலீஸ் ஆகணும்னா புரியணும். நம்மளுக்கு டவுட்டே கேட்கக்கூடாதுன்னு இருக்கணும். நீங்களாம் படிக்கணும், நீங்களாம் நம்பர் படிக்கணும், நீங்களாம் 1 to 3 10 வரைக்கும் படிக்கணும், 100 படிக்கணும். புரிஞ்சிச்சா? இது என்னது த லிட்டில் பிளான்ட், இதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே தான் ஃப்ளவர் இருக்கும். நீங்கள் ஃப்ளவர் பிச்சுட்டிங்கன்னா அந்த வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வந்துடும். ஓகே, அது சாப்பிடக்கூடாது. அதில் ஏதாவது கெமிக்கல் இருக்கு, அதில் ஏதோ செஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகேவா, அதுவும் ஸ்டம்பை எடுத்துட்டீங்க, ரூட் எடுத்துட்டீங்க, லீஃபை பிச்சுட்டீங்க, இதான் இந்த பாரே அவ்வளோதான் போச்சு. அது ஃப்ளவரையும் பிச்சுட்டீங்க, அவ்வளோதான். அடுத்த ஸ்டம்பையும் அப்படியே எடுத்து விட்டுட்டீங்க, அவ்வளோதான். ரூட்டை எடுத்துட்டீங்க, அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இதே மாதிரி லீஃபை பிக்கக்கூடாது. ஏன்னா லீஃப் நம்மளுக்கு பாவக்கான அது வந்து நம்ம வாயிலே வைக்கக்கூடாது, ஏன்னா கசப்பாடு. அதிலே கெமிக்கல்லாம் செஞ்சு வச்சுப்பேன். இந்த 2 மட்டும் தான் கெமிக்கல், அதை என்னாட்டே கெமிக்கல் இல்லை. ஓகே, நோ